சரி செக் பண்ணி வச்சுட்டு இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சா முடிக்க விடல. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுவில் தேவையில்லாமல் என் மேலே புகார்களை சொல்லி ஒரு பெண் மூலயமா, அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண் என்கிட்ட குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு விட்னஸும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பெண்ணை வந்து என் மேலேயே நான் வந்து அவங்கள கேட்டதாகவும், அந்த மாரியன்றவரை பற்றி நான் தப்பாக சொல்ல சொன்னதாகவும் அவங்க பொதுக்குழுவில் வந்து சொல்ல வச்சாங்க. அவங்கள வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் போது அப்போது அந்த ஐ விட்னஸ் இருந்தாங்க, கூட ஒருத்தவங்க விட்னஸாக இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிற தப்பு, அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க சொல்கிற தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால இந்த கலைஞர் 100 ஷோவை வச்சு நான் டான்சர்ஸ்க்கு யாருக்கும் நான் பேமெண்ட் வாங்கி தரலன்னு சொல்லி டான்சர்ஸ் கிட்ட இது பண்ண வச்சு இந்தியன் 2 ஷூட்டிங்கில் அந்த ஒரு சாங்கில் வந்து எல்லாருமே ஃபேஸ்புக்லேருந்து வர்றதுனால, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுலாம் யங்ஸ்டர்ஸ்ன்றதுனால அந்த டான்ஸ் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, டான்சர்ஸ்லாம் வந்து யங்ஸ்டர்ஸாக வேணும் அப்படின்னு சங்கர் சாரும் கேட்டுக்கிறதுனால அதில் வந்து அந்த மாதிரி டிமாண்ட் இருந்தது. அந்த டிமாண்டுக்கு ஏற்ற நம்ம சப்ளை பண்ணுறது தான் நம்ம சங்கத்தோட வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து சீனியர்ஸை போட வேணான்னு சொன்னது சதீஷ் தான் அப்படின்னு சொல்லி என் மேலே பொய் புகார்கள்லாம் நிறைய வச்சு பண்ணிவிட்டு என்ன வெளில அனுப்பணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. என்ன வெளில அனுப்பணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெப்சிக்கு போனாங்க. பெப்சிக்கு போனால் ஆர்கே செல்வமணி சார் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னென்னா, என்ன வெளில அனுப்புறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி இவர் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டார். யார்? தினேஷ் மாஸ்டர். இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இது வந்து ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ட்டார். அப்போது இருந்த உறுப்பினர்கள் எல்லாருமே கைத்தட்டி வர வச்சாங்க இவர் ராஜினாமா பண்ணுறது. ஏன்னா பிரச்சனைகள் நிறையா இருக்குன்றதுனால. போயிட்டு அவர் வந்து ராஜினாமா பண்ணுறதுன்னு சொல்கிற கடிதத்தில் என்னால் இவங்களால இணைஞ்சு என்னால் நிர்வாகத்தை நடத்த முடியலன்னு தான் சொன்னார். கண்டி சதீஷ் இருக்கிறதுனால, கந்தாஸ் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியலன்னு அவர் சொல்லலை. ஆனால் அதை அப்படியே மாற்றி மியூசிக் யூனியனில் பெப்சிக்கு போய் மியூசிக் யூனியனில் அவர் என்ன சொன்னார்னா, பெப்சிக்கு போனோன்னா ஆர்கே செல்வமணி சார் என்ன சொன்னார்னா, எலெக்ஷன் கேட்டது நீ தான் தினேஷ், நீ தான் வந்து ரீஎலெக்ஷன், இல்லைன்னா நான் ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ எலெக்ஷன் மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் போயிடுங்க. எலெக்ஷன் வேணும்னா எலெக்ஷன் வச்சுக்கலாம், நீங்கள் போயிடுங்க, துணைத் தலைவர் நடத்துவார், கல்யாணம் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே மியூசிக் யூனியனில் ஒரு கூட்டம் கூட்டினோம். மெம்பர்ஸோட உறுப்பினர்களோட ஒரு மீட்டிங் ஒன்று வச்சோம். அப்போ அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணிட்டாருன்னா, எலெக்ஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே எலெக்ஷன் வேணான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, எலெக்ஷன் வேணாமா, அப்போ சதீஷா இல்ல தினேஷா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.